ஹாய் சில்ட்ரன்ஸ், நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பைபிள் லெசன் எதுன்னா வெட்டப்பட்ட தலை. பாடபாகம் மார்க் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 29ஆம் வசனம் வரை. இன்றைக்கான மனன வசனம் சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. நம்ம பாடத்தின் நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளை கனம் பண்ண வேண்டும். ஓகே, ஸ்டோரி கேட்கலாமா? நீங்க ஏதாவது பெஸ்டா செய்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா பரிசு தருவாங்க தானே. நீங்க கூட அப்பா கிட்ட என்ன பரிசு கேட்பீங்க? இங்க கூட ஒரு சிறுமி பரிசு கேட்கிறா. என்ன பரிசுன்னு பார்க்கலாமா? முன்னாடி காலத்துல ஏரோதுன்னு ஒரு ராஜா ஆட்சி செய்தாங்க. இந்த ராஜா தன்னுடைய சகோதரர் பிலிப்புவின் மனைவி ஏரோதியால தனக்கு மனைவி ஆக்கிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட தவறான காரியத்தை ஏரோது ராஜா செய்ததால யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசி வந்து நீங்க செய்தது பாவம்னு கண்டிச்சாங்க. ஏரோதியாலோ யோவானை எப்படி ஆகிலும் கொன்று போடலான்னு சதி நினைத்தாங்க. ஆனா முடியல. ஏன்னா யோவான் நல்லவர்னும் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்னும் ஏரோது ராஜாக்கு தெரியும். ஆனா ஏரோதியாலினால யோவானை ஜெயில போட்டாலும் இந்த ஏரோது ராஜா அவரை பாதுகாத்து அவர் சொல்ற சில யோசனைகளுக்கு கீழ்ப்படிந்தோ அதன்படி செய்தும் வந்தாங்க. ஒரு நாள் ஏரோது ராஜா தன்னுடைய பிறந்த நாள்ல பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் சில முக்கியமானவர்களுக்கும் விருந்து கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஏரோதியாளின் மகள் அவர்களுக்கு முன்னாடி நடனமாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. இத பார்த்த ஏரோது ராஜா அந்த சிறுமியை அழைத்து, உனக்கு வேண்டியதை கேள், என் ராஜ்யத்தில் பாதி வரைக்கும் கேட்டாலும் தருவேன்னு ஆணையிட்டு கூறினாங்க. உடனே அந்த சிறுமியும் தன் தாயிடத்தில் வந்து ராஜா கிட்ட என்ன பரிசு கேட்கலான்னு ஆலோசனை கேட்டாங்க. ஏரோதியாலோ யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்கும்படி கூறினாங்க. சிறுமியும் ஏரோது ராஜாவிடம் வந்து யோவானின் தலையை ஒரு தாளத்தில் இட்டு தரும்படி கேட்கிறாள். ராஜா இதை கேட்டதும் மிகவும் துக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க கூட பந்தி இருந்தவர்கள்னாலையும் தான் அதை ஆணையிட்டபடியினாலையும் ராஜா காவற்கூடத்துக்கு சேவகரை அனுப்பி யோவானின் தலையை வெட்டி கொண்டு வரும்படி கட்டளையிட்டாங்க. அவங்க தலையை வெட்டி அதை ஒரு தாளத்துல கொண்டு வந்து அந்த சிறுமிக்கு கொடுத்தாங்க. அவள் அதை தன் தாயின் இடத்துல கொண்டு போய் கொடுத்தாள். இதை கேள்விப்பட்ட யோவானின் சீஷர்கள் வந்து யோவானின் உடலை எடுத்து கல்லறையில அடக்கம் பண்ணினாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், ஒரு மோசமான பரிசு அந்த சிறுமி கேட்டபடியால ஒரு தீமையான காரியம் நிறைவேறியது. நாம அந்த சிறுமி மாதிரி இருக்கக்கூடாது. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ண வேண்டும். யோவானை போல உண்மையை நிலைநாட்ட துணிவோடு தீமையை எதிர்க்கும் துணிச்சல் நமக்கு வேண்டும். பிறர் பார்க்கிறாங்க, பிறர் நம்ம பற்றி குறைவா எண்ணிடுவாங்கன்னு நினைத்த அந்த ஏரோது யோவானின் தலையை வெட்டும் கொடூரமான தீமையான செயலை செய்தாங்க. நமக்கும் ஏரோது ராஜாவை போல நன்மை செய்வதா தீமை செய்வதான்னு போராட்டம் வரும். ஆனா ஏரோது ராஜா தீமையான காரியத்தை தேர்ந்தெடுத்தது போல நாமும் செய்யாம நன்மையே செய்து வாழ்வோமா? God bless you.